தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திருமதி சந்திரிகா அவர்கள். பகுதி 6. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதாவது பிஎட் வந்து 82ல முடிச்சாச்சு. அப்படி எப்படியே ரிசல்ட் வர அப்படி எப்படின்னு சொன்னாங்க. சரி, கொஞ்ச நாள் பார்த்தோன்னே திருப்பி டிஏபி மூலமா முதல்ல பிரெயில் ஷார்ட் அண்ட் டைப்பிங் இங்கிலீஷ், ஹிந்தி, இது ரெண்டும் வந்து ஏஐசிடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே சரி, அது வந்து டிஏபி வந்து ஏஐசிடியோட அப்ளிகேஷன். அப்போ யாராவது ஒரு கேண்டிடேட் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு அப்ளிகேட்டும் அனுப்புங்கன்னு சொல்றப்போ என்ன வந்து ஒரு செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க. சாமி, ஹிந்தியும் ஒரு வார்த்தை தெரியாது. 83 கிட்டத்தட்ட. அது வருஷம் கொஞ்சம் அது குழப்ப வேணாம் தான் விட்டுட்டு, என்ன கரெக்டா போன டேட் தெரியல, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. கே நாராயணா யாருன்னா கேட்டா சொல்லுவாங்க. அதான் அந்த 1 இயர் அங்க இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல மேனேஜர் அந்த ரிட்டையர் ஆன ஒரு பிளைண்ட் விஷுவலி சேலஞ்சஸ் பீப்புள். சவுதி வந்து நானும் அந்த நாராயணன் 2 பேர் தான் இங்கிலீஷ்க்கு செலக்ட் ஆனோம். அங்க நார்த்ல இருந்து 2 பேர் கேர்ள்ஸ், சரிங்களா, அவங்க ஹிந்தி ஷார்ட் அண்ட் டைப்பிங், பிரெயில் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங். சாதாரண நம்மளாம் லோயர்லாம் படிப்போம் இல்லைங்களா, டைப் ரைட்டிங். ஷார்ட் அண்ட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், அவங்க சொல்ல பிரெயில்ல, அப்புறம் டைப் பண்ணணும். போனோம், நல்லாதான் இருந்தது. ஒரு ட்ரெயின்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்க வாழ்க்கைக்கு வழித்துணையா இருந்தவங்க மகாலட்சுமின்னு அவங்கதான் கூட்டிட்டு போனாங்க. வயசு சரின்னு சொல்லிட்டு அங்க ஜாயின்லாம் பண்ணிட்டோம். அதான் எல்லாமே பயமா இருக்குது, ஏன்னா எல்லாமே ஹிந்தியில பேசிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே அமைதியா தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா. இதுல யாரு எனக்கு ஃபுல்லா பேக் போனா இருந்தாங்கன்னா மிஸ்ஸஸ் கவுல், உஷா கவுல். அவங்க என்ன அவங்க வந்து என்னன்னு கேட்டா, ஒரு லாங்குவேஜ் தெரியாம ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவங்க வந்து ஹிந்தியில பேசதான் அந்த கேர்ள்ஸ் கூட இருக்கவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களே தவிர 1 வேர்ட் 2 வேர்ட் சொல்லுவாங்க, கம் கோ நோ இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பேச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லாங்குவேஜ் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டைப் ரைட்டர் அப்பதான் முதல்ல லைஃப்ல தொடறேன், சரிங்களா, பிரெயில் டைப் ரைட்டர். அது அதனால அது பிரெயில் டைப் ரைட்டர்ல டிக்டேஷன் கொடுப்பாங்க, அதை எழுதிக்கிட்டு அது அப்புறம் நம்ம ஷார்ட் ஹேண்ட் தான் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. அதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, ஒரே சிம்பிளுக்கு 4-5 வேர்டு வரும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம். அது மாதிரி இருக்கிறப்ப அது வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, அதாவது வொக்காபுலரிஸ் நிறைய ஃப்ளூயன்சி இருக்கிறவங்களால அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சிம்பிளை பயன்படுத்த முடியும். ரெண்டாவது டைப் ரைட்டிங்ல வந்து எவ்வளவுதான் விரல்கிட்ட போட்டு இப்படின்னு அடிச்சா கூட ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டே இருந்தது டைப் ரைட்டர்ல. இருந்தாலும் வேலை வாங்காம அனுப்புறது இல்லைன்னு அவங்களும் அந்த இயர் கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் கிடையாது, வேலை கிடைக்கிற வரையும் படிக்கலான்ற மாதிரி சிஸ்டம் வச்சிருந்தாங்க, ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ்ன்றதுனால. சரிங்களா, அதுல அப்படியே போயிட்டே இருந்தப்போ நாராயணன்னா அந்த ஹிந்தில ஒரு கேர்ள் மிஸ் ஊர்மிளான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உடனே செலக்ட் ஆயிட்டாங்க. அத 1 இயர்க்குள்ளன்னு வச்சுக்கோங்க. நம்ம இல்ல, அங்கதான் இருந்தோம், ப்ரீ போர்டிங்ல தானே, போட்ட பொழுது போட்ட வேலை கிடைக்கலையான்னு. கிளைமேட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு தம்பி. முதல்ல நம்ம அப்ப யங் ஏஜ் வேற, அதாவது அந்த ஏஜுக்கு தாங்க முடிஞ்சது, எல்லாமே வச்சிருந்தோம். அதெல்லாம் இருந்தது, அதனால அத ஒன்னும் பெருசா தெரியல. சாப்பாடுலாம் இல்ல, அங்க குப்பு ஒரே ஒரு குப்பு உங்களுக்கு ஒத்து வந்ததா? அது கடுகு எண்ணெய் அப்படிலாம் இருக்கும்ல ஒரு மாதிரி. முதல்ல எல்லாம் கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஷன்ல நம்ம வந்து உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகலையே. அந்த அக்கா தாளிப்பாங்க, ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். கலருன்னுவாங்க, ஏன்னா அந்த கையில அந்த கைப்பிடி பிடிக்கணும், அதெல்லாம் ஹிந்தில அவங்க சொல்லி கொடுத்தது அவங்கதான். அவங்க சொல்லிருவாங்க.
அந்த கிளாஸ் முடிச்சிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வருவோம். இல்ல லஞ்ச் டின்னர் முடிச்சிட்டு வந்துட்ட உடனே நேரம் வருவாங்க. அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த அக்கா வந்து என்ன கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஹாஸ்டல் வந்து சார் ரூமுக்கு பக்கத்து ரூமு, அவங்க கிச்சன் அந்த பக்கம். அவங்க படுக்கிற வரைக்கும் அவங்க கூட வச்சிருந்துட்டு அப்புறம் நான் எல்லாம் டைம் அவங்க சாப்பிட போறப்ப நான் அம்மன் நம்ம ரூமுக்கு போயிடுவேன் கேர்ள்ஸோட. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாங்குவேஜ் முதல்ல தெரியலையே தவிர அப்புறம் அவங்க புரியுறப்பதான் தம்பி அந்த பாசம் புரிஞ்சது. சரிங்களா? புரிஞ்சு வர்றப்பதான் அவங்க எவ்வளவு நம்ம கிட்ட அஃபெக்ஷன் நல்லா அப்புறம் பாஷைல புரிஞ்சிச்சு. அவங்க நல்லா தில்லா நடப்பாங்க. நமக்கு இந்த மொபைலுக்கு தெரியாத டீச்சர்ஸ் இருக்க கௌரவ பிரச்சனையாச்ச பாப்பேன். கேர்ள்ஸ் கை பிடிச்ச சார் திட்டாம நல்ல முள்ள இருந்தானா அவர் கை பிடிச்சுன்னு போயிடுவேன். முதல் நாள் திட்டி இருந்தாருன்னா அடுத்த நாள் கேர்ள்ஸ் கூட கை பிடிச்சிட்டு போயிடுவேன். சரிங்களா? அப்புறம் சொல்லுவாங்க சார் சொல்லுவார் போல, அவளை நல்லா திட்டேன் நல்லா கொஞ்சம் அழுது இருக்க போறேன்னு சொல்லுவார் போல. அப்புறம் வருவாங்க சொல்லுவாங்க ஒரு அக்கான்ற ஸ்தானத்துல நீ நல்லா வரணும்டான்மா, உங்க வீட்டுல 3 பேர் இப்படி இருக்கிறப்போ நீ லைஃப்ல செட்டில் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது விடுங்க அது விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஹிந்தியில சோட தீதி அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அதுல எல்லா சப்ஜெக்ட் நல்லா பிடிச்சிருந்து தம்பி. மொபிலிட்டி இன்ஸ்பெக்டர் எனக்கு வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்காளு. அவங்க எல்லாம் மீதி டெக்னிக்கலா ஃபுல் தரப்பா நல்லா இருந்தது. ட்ரைலிங் மெத்தட், கான்ட்ராஸ்ட் டெக்னிக் அதெல்லாம் நல்லாதான் வச்சோம், அழகா இருந்தது. எங்கன்னா வெளியே சாரு கடைக்கு அனுப்புறாங்க என்னதான் கூட கூட்டு போவாங்க ஜாலியா, எல்லாம் நல்லா இருந்தது. டிக்கெட்டுட்டாங்க நோ ஐ வாண்ட் டு கோ டு பேக் முடியாதுன்னு சொல்லிட்டேன். முடியாது அன்னைக்குலாம் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, சாத்தியம் போய் சொல்லல. ஏன்னா அவர் என்ன திட்டுவாருன்னு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. அன்னைக்குலாம் சொல்லாம சரின்ட்டு 7 let us go to shopன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதனால அடியில போயிட்டு எல்லாம் நல்லா சுத்தி சுத்தி 4 சும்மா சூப்பரா சுத்தி வருவான். எங்க பார்த்தாலும் அவனை பார்த்தா பொறாம வரியா இருக்கும். நாராயணன் ஏய் சிக்கன் இல்லன்னா ஒன்னும் செய்ய முடியாது தெரியும் தான் அந்த மலையாள ஆக்சன்ட்ல சொல்லுவான். எப்படா பிளைண்ட் மாதிரி தெரியும் இப்ப என்ன நீ சர்டிபிகேட் என்னன்னு கேட்பான்டா. அவனும் நிறைய கவுன்சிலிங் கொடுப்பான். அப்புறம் எத்தனை நாள்ல சும்மா ஒரு நாள் 2 நாள் தான் மன்னிப்பாங்க, சும்மாவே விடுவாங்க மிஸ்ஸு. அதனால தெரிஞ்சுட்டேன். அப்புறம் பேப்பர் மெத்தடு அந்த மெத்தடு இந்த மெத்தடுன்னு சொல்லிட்டு அப்புறம் இதுல மாடல் டவுன் செகண்ட் இந்த தேர்ட்ல இந்த செகண்ட் எல்லாம் நாங்க தனியா போக ஆரம்பிச்சோம். அப்ப தைரியம் வந்துருச்சு. அது அப்புறம் ஆனா என்னால ஷார்ட்ல சக்சஸ் பண்ண முடியல. ஓஎம்டிசி ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அதுவும் சைட் பை சைடு போச்சு. அதுல ஒரு கேப்டன் தான் இருந்தாரு, மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு ஆபீசர். அவர் ஹிந்தி ஒகாபுலரிஸும் சொல்லி கொடுப்பாரு, இங்கிலீஷ் கிராமர்னு சொல்லி தருவாரு. ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எப்படி டீல் பண்ண, எப்படி லெட்டர் ரைட்டிங், எப்படி ஹெச்ஆர் ட்ரைனிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பீப்புள் அப்ரோச் பண்றது அதெல்லாம் நிறைய ட்ரெயின் அப் பண்ணுவாரு. இன்னைக்கு நீ உன் டேனு நாளைக்கு என் டேனுன்ட்டு. என் டேன் வரப்ப இங்கிலீஷ்ல வரும். அவங்க எல்லாம் ஹிந்தி பீப்புள்லாம் ஹிந்தியில சொல்லுவாங்க. அதில் போயிட்டே இருந்தோடனே ஆகஸ்ட் வந்தது 84. திடீர்னு எங்க அக்கா மகாலட்சுமி அக்கா தான் கூப்பிடுவோம். அவங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, நான் கூப்பிட்டு போறேன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. மொத்தம் அங்க சாதிச்சது என்னன்னா மொபிலிட்டி கத்துக்கிட்டு வந்தேன். இன்னைக்கும் ஏதோ ஒரு டூட்டா ஃபூட்டா ஹிந்தி பேசுறேன்னா அவங்களாலதான். ஒரு அடிஷனல் ஒரு லாங்குவேஜ் கத்துக்க முடிஞ்சது. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கூட அதான் சொல்றாரு, 30 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு. சார் அதை கத்துக்க என்ன பாடப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், அந்த அக்காவே இல்லைன்னா எனக்கு வந்திருக்காது லாங்குவேஜ். அது உண்மையா அது ஒரு மாதிரி உள்ளத்தை உருக்குற நிகழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கமே போல போனங்க செமினார்லாம் நடத்துறப்பல போவோம்ல. போயிருக்கீங்களா? இது விமன்ஸ் அசோசியேஷன் ஆரம்பிச்சோம் நாங்க வைவா. அப்ப வைவா கிட்ட போராடி நாங்க அப்ளிகேஷன் வாங்கணும் கவுல் சார்கிட்ட. நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னு கேட்டாரு. வாய்ப்பு கொடுத்து பாருங்க சாதிச்சு காட்டுறோம்னு சொன்னோம். ஆமா சார் அவங்க போறோம் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தொடங்குறது ஒரு பிரச்சனைன்னா அப்ளிகேஷன் வாங்குறது அதோட பயங்கர பிரச்சனை. அப்புறம் நான் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ன்ற இன்ஃபுளுயன்ஸ்ல 4 சீனியர் அக்காங்களுக்கு மந்த்லி ஃபங்க்ஷன் வர்ற மாதிரி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன்.
அசோசியேஷன் மூலமா தான், தனிப்பட்ட முறையில இல்ல. ஈவன் கொஞ்சம் பர்சனலா வேற சொன்னேன், நிஜமாவே நீடி தான் டினைடு பர்சன்ஸ்ன்னு. அது ஸ்டில் அதுல 2-3 பேர் இப்போ இல்ல, ஒருத்தர் மட்டும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் யார் ட்ரை பண்ணாங்களே இல்லையா, ஏன்னா இப்பெல்லாம் அவங்க கான்டாக்ட்ல இருக்காங்க, நான் இல்ல. இல்லன்னா நாங்க போறதில்ல வர்றதில்ல, டியூட்டி ஏஜ். அப்புறம் அந்த 84ல நேரா வந்து போனா ஆபீஸ்ல அதான் சொன்னேன் ஏற்கனவே, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கீழ்ச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் போய் இவங்க ரினியூவல் பண்ண போனப்போ சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல. அப்புறம் நேரா போனா அங்க நாகரத்ன அம்மா உட்காந்துருந்தாங்க. ஏமா அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு உட்காந்துருந்தா நீ எங்கம்மா போனேன்? நான் இங்க டென்மார்க்ல வேற கோர்ஸ் படிச்சுன்னு இருந்தேன். இது மாதிரி எங்க வீட்டுல கிழிச்சு போட்டு அங்க எங்க பெரியப்பா பசங்க, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அதுதான் அப்பெல்லாம் ரொம்ப அதெல்லாம் இப்ப சொல்லல. எங்க அம்மா வேற ஒரு பக்கம் பாவம். அப்புறம் இல்ல சொல்ற கவர்ல ஒட்டி கொடுத்தாங்க, என்னால எங்களால ஆர்டர் எல்லாம் படிச்சு பார்க்க முடியல. நாகர்கோயிலுக்கு அங்க அப்பா தான் இருக்காரு, உன்னை பாத்து பார்ப்போ. நாகர்கோயில் ஆமா தம்பி, நாகர்கோயில் தம்பி. நான் நாகர்கோயிலா இருந்தேன். அங்க யாரும் இல்ல, அப்பா இருக்காருப்போ. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க. ஆமா, சரின்னு சொல்லிட்டு அதோட ஆகஸ்ட் 13-12 அந்த மாதிரி 13க்குள்ள கிளம்பிட்டோம். ட்ரெயின் பிடிச்சி நாகர்கோயில், அப்ப திருநெல்வேலி வரையில ட்ரெயின், அங்க இருந்து பஸ் பிடிச்சி நாகர்கோவில் போய் அங்க இருந்து கோணத்துக்கு போனோம். உள்ள போனா கரெக்டா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் போயிட்டோம். பிளாக் ஹாய்ஸ்டிங் போற மாதிரி, சீஃப் கெஸ்ட் மாதிரி போன உடனே எங்க சாருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். நல்ல காலமா சொல்லிட்டாங்க எனக்கு அம்மா எல்லாமே டைரக்டா, நான் உனக்கு இருக்கிறேன், நீ இப்ப கவலைப்படாத அழாதேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாள் கூடவே இருந்தாங்க. இருந்து ஜாயினிங் ரிப்போர்ட்லாம் கொடுத்து நான் ஒரு நாள் வேலையில இருக்கிற வரையும் அவங்க கூட இருந்தாங்க மகாலட்சுமின்றவங்க. அப்போ சுகுணாபாய் டீச்சர் ஊட்டில இருந்து அங்க இருந்தாங்க. அவங்க தான் ஜாயினிங் ரிப்போர்ட்லாம் கூட இருந்து எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க 1 இயர் தம்பி ஒரு சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துட்டேன். ஏன்னு கேட்ட எந்த வித்தியாசமும் இல்ல. ஏன்னா இங்க கீழே ஹாஸ்டலு, மேல கிளாஸ் ரூம், பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் வீடு. அதுல கீழே எப்படியோ அதே மாதிரி மேல் போர்ஷனு. 17 தம்பி, 17. 1ல இருந்து 5வது வரைக்கும். 1 to 5th. 5ஆம் கிளாஸ்ல 2 குழந்தை, 4ஆம் கிளாஸ்ல 3 குழந்தை, 3ஆம் கிளாஸ் யாருமே இல்ல, 1ஆம் கிளாஸ் யாருமே இல்ல, 2ஆம் கிளாஸ்ல 12 குழந்தை. அடேங்கப்பா. நீங்க சுகுணாபாய் டீச்சர் சுகுணாபாய் டீச்சர் கரண்ட் சார் நல்ல ஜீனியஸ் பர்சன். எல்லா அசோசியேஷன்கெல்லாம் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு வந்து கைட் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாரு. நல்ல லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி உண்டு, சின்சியர் ஒர்க்கர், அதாவது ஒரு டெடிகேட்டட் ஆளு. வாடகை கட்டடம் வாடகை கட்டடம் வாடகை. ஒரு வீடு அப்படியே விட்டு வச்சிருந்தாங்க. ஒரு ஹாலு, பெட்ரூமு, ஆபீஸ் ரூமு, ஒரு கிச்சன், ஸ்டோர் ரூம், டைனிங் ரூம், டாய்லெட், பாத்ரூம் மேல. அதே மாதிரி கீழ் போர்ஷனும் பின்னால ஒரு பெரிய தொட்டி இருக்கும். அதுல தண்ணி பிடிச்சலாம் தினம் மாத்தி வைப்பாங்க. பசங்க வெளியே குளிப்பாங்க. பொண்ணுங்க மட்டும் 2 பொண்ணு தான் இருந்தாங்க. சுப்புலட்சுமின்னு ஒரு பொண்ணு, மினி ஃபர்ஸ்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட் எனக்கு 5th. குமாரசுவாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கிளவர் சாப்பாவன். 5th ஸ்டாண்டர்டு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 2 பேரு. குமாரசுவாமி, மினி. அதுக்கு பேரு மினி, மலையாளி கேளு. அவங்க 2 பேரும் தான் 5ஆம் கிளாஸ். உங்களுக்கு சாப்பாடும் அங்கேயே டீச்சர்? உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அங்கதான்? ஒரே ஒரு துரும்பு கூட தொடக்கூடாது, கீழே இறங்க கூடாது. நான் கேட்டு அந்த பால் வாங்கறதுக்கு மட்டும் கேட்டு வரையும் போயிட்டு மேல வந்துடணும். நான் செல்ஃப் குக்கிங் எல்லாமே. செல்ஃப் குக்கிங். சரி, குக்கிங் கத்துக்கிட்டாச்சு. எனக்கு தான் குக்கிங் ஏற்கனவே டெல்லியில கத்துக்கிட்டேன். பிளஸ் போன உடனே எங்க அக்கா இருக்கிறப்பவே கடைக்கு கூட்டு போனாரு. இட்லி அந்த அளவுக்கு அப்ப காசு இல்ல, எல்லாமே அவருடைய பைசா பாரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். சம்பளத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன். முக்கியமான பாத்திரங்க, ஒரு தவளை, தட்டு, ஒரு இட்லி பாத்திரம். நான் ஹாஸ்டல்ல போய் இருக்கணும் தான் நினைச்சு போனோம். ஜாயின் பண்ணிட்டு டெய்லி வேலையில இருந்து வர்ற மாதிரின்னு. ஆனா டிஎஸ்டபிள்யூ அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொம்பளை பிள்ளை அப்படி எல்லாம் எங்கேயும் வெளியே விடாதீங்க, அவளை மேல தங்க வச்சுக்கோங்க, யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கேட்டா நான் கேட்கணும், நான் கேட்க மாட்டேன்.
பாருங்க எங்கெல்லாம் காட் ஹெல்ப் பண்ணிருக்காருன்றதுக்காக சொல்றது, இதுல தற்பெருமைக்கு சொல்லல. சரிங்களா? கண்டிப்பா. அதாவது என்னால எந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனை வரல, பிள்ளைங்களால எனக்கு எந்த தொல்லையும் இல்ல. வேற யாரும் ஜென்ஸ் வாட்ச்மேன் அவங்க இவங்க யாரும் கிடையாது. சார் மட்டும்தான், அவர் அப்பா, அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா நான் இந்த குக் எல்லாம் பண்ணிடுவேன். சாதம் அந்த இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு பாத்திரத்துல அரிசி வச்சு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு அவர். அதுல என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் சில்ட்ரனோட இருக்க வேண்டியதாயிடுச்சு. என் கேட்டா 9 o'clock எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அப்புறம் டீச்சர் வந்துடுவாங்க, அப்புறம் சார் வந்துடுவாரு, ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுவோம். 5ஆம் கிளாஸ்க்கு சார் பெரும்பாலும் எடுப்பாரு. எப்பன்னா ஃபர்ஸ்ட் 2 பீரியட் கிளாஸ் எடுத்துருவாரு. இங்கிலீஷ், மேத்ஸ் வந்து டீச்சர் எடுப்பாங்க. மேத்ஸும் தமிழும். ஹிஸ்டரி நான் எடுப்பேன் 5ஆம் கிளாஸ்க்கு. மீதி கிளாஸ் எல்லாம் கலந்து மாத்தி மாத்தி எடுப்பா. சார் சின்ன கிளாஸ்க்கு வர மாட்டாரு. ஏன்னா அவருக்கு டைம் இருக்காது. ஆபீஷியல் ஒர்க் ஃபுல்லா அவர் கையில தான் எழுதி ஆகுனா, எந்த அசிஸ்டன்டும் கிடையாது. அதனால அதை பார்த்த பிறகு அப்படி ஃப்ரீ நேரம் இருந்ததுன்னா 5th கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. ஏன்னா அந்த முடிச்சுட்டு போறாங்க அவங்க நல்லா போகணுன்றதுக்காக. 4th கிளாஸ் எடுப்பாரு. இந்த 2ஆம் கிளாஸ் நமக்கு தான் சொந்தம் குழந்தைங்களோட. சைட் பை சைடு கொஞ்சம் கொஞ்சம் போயிடுவேன். இந்த பிரெயில் எல்லாம் சொல்லி தரது, பக்கத்துல உட்கார்றது, அந்த புள்ளி சொல்லி தரது, இதெல்லாம் எனக்கு பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு. நீ அவங்களோடவே இருன்னு. ஆனா நான் வந்து அவங்கள எப்படி பெஞ்சில போட்டு உட்கார வைக்கணும் அந்த பெஞ்சில் தான் உட்கார, டேபிள் சேருக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்டடிஸ் அந்த ஒன்னா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் வரணும். எனக்கு அந்த நியூ லைஃப்ன்றதுனால சில்ட்ரனோட தான் இருக்க எனக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. நைட்ல தூங்குறப்ப அந்த சுப்புலட்சுமின்ற 2ஆம் கிளாஸ் பொண்ணும் மினின்ற 5ஆம் கிளாஸ் பொண்ணு எனக்கு நைட்ல கூட வந்து மேல படுத்துப்பாங்க. சரிங்களா? நைட்ல அவங்க 2 பேரும் மட்டும் நைட்ல சார் வந்து படுக்க சொல்வாரு. 5 மணி ஆனோடனே கேட்டை திறந்து விட்டுடுவேன். திறந்து விட்டு அங்க கீழே போயிட்டாங்க, குளிக்க போனா அவங்க ரெடி ஆகணும் இல்லையா? அது போயிட்டு நான் திருப்பி நான் கேட்டை போட்டிட்டு நான் எப்பவும் போல வேலை பார்ப்பேன். 8:55 இல்ல 50க்கு தான் அந்த கேட்டை திறப்பேன். மெயின் கேட்டை என் ரூம், அதாவது நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வருவோம் அந்த கேட்டை, கீழே இறங்குறது ஏறுறது இறங்குறதுக்கு அந்த மெயின் கேட்டு எந்த. ஏன்னா அது 8:30க்கே சார் வந்துடுவாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க கத்துவாங்க தொட்டிக்கிட்ட. அப்ப என்னன்னு கேட்டா ஒரு 8 மணி 8:30 மணிக்கு முன்னாலேயே வந்துட்டு யாருக்கெல்லாம் சிறங்கு இருக்கோ அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க தேய்ச்சி காட்டிட்டு இருப்பாரு. அதுங்கெல்லாம் அலறின்னு இருக்கும். அவரு நம்ப மாட்டாரு யாரையும். அதெல்லாம் தொடச்சி அவங்களுக்கு வந்து அந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அவங்க வாயில எல்லாம் மிட்டாய் போட்டு மெதுவாய் எடுத்து. எந்த சைட்டட் செய்வாங்க? 2 பேர் செஞ்சிருக்காங்க லைஃப்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல. ஒன்னு சவுந்தர் சாரு, இன்னொன்னு கரீம் சார். வேற யாருமே நான் பார்த்தது இல்ல. சவுந்தர் சார்னா கடலூர்ல வேலை பார்த்தாரு. கடலூர்ல வேலை பார்த்து எம்டிஎஸ் டீச்சர் அவரை நான் பாத்திருக்கேன். யாருக்குன்னா ஒரு அறிவுறுப்பு புண்ணுன்னு சொல்லிட்டு இங்க வேலை தலையில பேன் பொறுக்கிறதுல இருந்து எல்லாமே செய்வாரு. இவரும் செய்வாரு. பாத்திருக்கேன். அதுவும் ஆண்கள், அதாவது ஒன்னு சைட்டட் ஸ்டாஃப், இன்னொன்னு ஆண் வேற. அது பெண்கள் கூட கொஞ்சம் இறங்கி செஞ்சிருவாங்க, ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் இறங்குவாங்க. அது பெண்கள்லாம் தள்ளி போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சகிப்புத்தன்மை எல்லாம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆயாங்கெல்லாம் சம்பளத்துக்கு செஞ்சிருக்கலாம், இல்லன்னு சொல்லல. நான் எந்த டீச்சரையும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஈவன் ஐ அம் ஆல்சோ லேடி டீச்சர். இல்ல நான் கூட அப்படிதான் நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். அதாவது ஸ்பெஷல் ஸ்கூல்ல பொறுத்தவரை அந்த ஆண் ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ரொம்ப இறங்கி வேலை செய்வாங்க. அதுதான் அந்த மாதிரி சில பேரால் தான் தம்பி அப்படி முடியும். எல்லாருக்கும் அந்த சகிப்பு தன்மை வரும். அந்த சில்ட்ரனோட அப்படியே மிங்கிள் ஆகணும், அதெல்லாம் வராது. அடுப்பு மண்ணெண்ணெய் அடுப்பா? மண்ணெண்ணெய் கேஸ் இது மண்ணெண்ணெய் ஸ்டவ், இந்த பம்ப் ஸ்டவ்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். சரிங்களா? அது எனக்கு எங்க வீட்லயே அதெல்லாம் இருந்ததுனால எனக்கு அது ஈஸியா தெரியும். பத்த வைக்கிறது, அந்த பின் பண்றது. பின் பண்ணீங்களா? பின் பண்ணா உங்களுக்கு கேஸ் திடீப்பா அடப்பாயிடுச்சுன்னா எப்படி எரியும்? கரெக்ட்டா போட்டுறீங்களா பின்? அந்த பின் ஒடியாம போடணுமே. உடையா தம்பி, அது பிராக்டிஸ் தானே நமக்கு. பிராக்டிஸ் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்த தம்பி. என் ஃப்ரெண்டும் அப்படிதான் சார், பின் சூப்பரா போடுவான், அப்படி டக்குன்னு போடுவான். கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க இல்லன்னா மண்ணெண்ணெய் பாட்டுக்கு வர ஒரு மாதிரி புஸ்ஸுன்னு இந்த சவுண்ட் வரும். அந்த கேஸ் அடுப்பு எரியற சவுண்ட் வராது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே அடப்பு வந்துருச்சுன்ட்டு. திருப்பி லேசா அந்த மூடியை இது பண்ணிட்டு கொஞ்சம் பம்ப் பண்ணிட்டு அந்த பின் போட்டீங்கன்னா உனக்கு எரியறப்பவே அந்த சவுண்ட் அழகா வந்துடும். பண்ண முடியும் கண்ணா.
அதான பிராக்டிஸ் வேணும், அக்யூரசி வேணும், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல இருக்கும். நீ எங்கன்னா போட்டு பின்ன ஆட்டினா இருந்தா வேஸ்ட். இல்ல பின்னும் ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல டீச்சர்? ரொம்ப மெல்லிசா இருக்கும் தம்பி, கைப்பிடி கொஞ்சம் நீளமா இருக்கும். மெல்லிசா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னா அந்த பின்னு அப்படி இப்படி இருந்தீங்கன்னா அந்த பின்னு வளைஞ்சுக்கும். உடையிற அளவுக்குல நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் கான்சன்ட்ரேஷனோட டெலிகேட்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ அந்த மூடிய டைட் பண்ணிட்டு நீங்க, நான் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுதான் பாப்பேன். மண்ணெண்ண லேசா அந்த இதுல சின்ன மாதிரி இருக்கும், சின்னதா அதுல வந்துதான் லேசா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இதை பத்த வச்சுடுவேன். பத்த வச்சுட்ட உடனே அதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டு மெதுவா பம்ப் பண்ணுவேன். வேகமான நான் எதுவுமே ஹேண்டில் பண்ண மாட்டேன் பிகினிங்ல. அப்புறம் நல்லா எரிஞ்சிட்ட பிறகு அப்புறம் நான் இது பண்ணுவேன். சரிங்களா? அங்க ஆல்மோஸ்ட் நாங்க வெளியே வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. அவங்க கொண்டு வருவாங்க, அதை ஷேர் பண்ணிக்க. நான் இங்க எதையோ சாம்பார் ரசம் என்ன முடியுமோ அதை வச்சுப்பேன். என்ன வேணுமோ முதல் நாள் சொல்லிட்டோம்னா எப்ப எனக்கு வாங்கி வந்து தருவாங்க காய்கறி எல்லாம். என்னுடைய பேசிக் 350, எல்லாம் சேர்த்து 600 ரூபாய், 610 ரூபாய் இன்கிரிமெண்ட் 10 ரூபாய் தம்பி. அப்போ பிஎட் படிச்சதெல்லாம் அப்பயே போட்டாரு 10 ரூபாய். சரி, 610 ரூபாய் சேலரி. 300 ரூபாய் என்கிட்ட கொடுப்பாரு, 300 ரூபாய் எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு அனுப்புவாரு, 10 ரூபாய் மணி ஆர்டர் சார்ஜ். முடிஞ்சு போச்சு. அந்த 300 ரூபாயில ஒரு 50 ரூபாயா கடை அடைச்சேன். ஏன்னா இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்தாரு. நாகர்கோவில் நல்ல சுத்தி பாக்குற இடமாச்சு. நீங்க எங்கேயும் வெளில எல்லாம் போனது இல்லையா? கூட்டு போவேன், டூருக்கெல்லாம் கூட்டு போனாங்களா, இதுக்கெல்லாம் போயிருக்கோமே. ஸ்கூல் டூர் போவோம்ல, அதுல போயிருக்கோம். அதுல ஒரு கசப்பான அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐரணிபுரம் வந்து பிரைவேட் ஸ்கூலு, நிறைய சில்ட்ரன் அதுல சேருவாங்க. எங்கன்னா பிளைண்ட் சைல்டு இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே சாரும் டீச்சரும் போறதுக்கு போல இப்ப என்னையும் சேர்த்து கூட்டு போவாங்க. சரி, ஜனங்க ஏதோ எதுலயும் அடிக்கல. நீங்க பொழைக்கிறதுக்கு எங்க வீட்டுல இருந்த குழந்தைய கூட்டு போவீங்களா, அந்த நாகர்கோவில் பாஷையில திட்டுவாங்க, மலையாளம் கலந்த ஆக்சென்ட். சரி, நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம் தம்பி. இல்ல இத பாருங்க, இந்த பாப்பா எல்லாம் என்கிட்ட படிச்ச குழந்தைதான், இன்னைக்கு வேலை பாக்குறதுனால இன்னைக்கு அவங்க ஃபேமிலியே நல்லா இருக்கு எல்லாம் எடுத்து சொல்லுவோம். 10 பேர்ல ஒருத்தருக்கா செவி சாய்ப்பாங்க, மீதி 9 பேர் திருத்தி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. அதுக்கு பேர் ஹோம் விசிட்டிங். அதனால அது அந்த சீக்கிரம் அந்த அளவுக்கு வரல. அப்படி இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் போராடி 2-3 பேரை கன்வின்ஸ் பண்ணி ஜூன் மாசம் சேர்க்கிற மாதிரி ரெடி பண்ணோம். நாங்க 2 பேர் பண்ணதுன்னா ஒரு மாதிரி சொல்றாங்க. இப்போ உன்னை பார்த்தா வரும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும் தோணும் சாருக்கு. என்னவோ நானும் தான் பேசுவேன், எங்க வீட்டுல இப்படி எல்லாம் இருந்தாங்கம்மா, நீங்க வந்து அனுப்பாதீங்க உங்க பிள்ளைய, நான் சொல்றத மட்டும் கேளுங்க, கேட்டுட்டு தனியா யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அப்பா அம்மா இருந்தாங்கன்னா, அப்பாங்க இருந்தா கொஞ்சம் செவி சாய்ப்பாங்க தம்பி. அம்மா கூட கம்முன்னு இருப்பாங்க, பாட்டினா அடிக்க வருவாங்க. அதேதான் எல்லா காலத்துலயும் அடிக்க வருவாங்க. நீ குழைக்கிறதுக்கு என் குழந்தைய கொண்டு போய் இதாக்க பாக்குறியா? நான் சொல்ல முடியும், நீ உன் குழந்தைய அனுப்புனா அனுப்பலாம், எனக்கு சம்பளம் உண்டுமா நம்ம சொல்றதுக்கா போறோம்? இல்ல இல்ல, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக நம்ம போறோம். சரிங்களா? அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி நான் ஒரு 5-6 பசங்க ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் தம்பி. ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஜூன் மாசம் கொண்டாந்து சேருங்க. அவங்களோட கான்டாக்ட்ல வச்சிருந்தோம். ஏன்னா இது ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறப்போ அந்த கூப்பிடுறது அவங்கள சும்மா கெஸ்ட் மாதிரி சும்மா வந்து பாத்துட்டு போங்க, சும்மா நீங்க பசங்களை சேர்க்க வேணாம், நீங்க வந்து நாங்க என்ன எடுக்கிறோம் என்ன ஏதுன்றத பக்கத்துல இருக்கவங்கள வந்துட்டு போங்க அப்படியெல்லாம் கூப்பிடுவோம். அவங்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி கிண்ணெல்லாம் எதுவும் தர மாட்டோம், காப்பி டீ எல்லாம் வாங்க வந்து உட்காந்துட்டு போங்கன்னுவோம். ஏன்னா நாங்க யார்ட்டையும் வாங்கலாங்க, நாங்க எங்க இருந்து தரது. அதனால வந்துட்டு போவோம். சில பேர் வந்து ஆர்வத்தோட பாத்துட்டு போயிருக்காங்க. ஓ இவ்வளவு பசங்க இருக்காங்களா? அதுல ஒரு சின்ன பையன் இருப்பான், சன்னின்னு அவன் பேரு, மலையாள பையன். அவங்க அப்பா ஃபிஷ் சன்னி அவன் பேரு. எனக்கு இன்னும் மறக்கவே இல்லைன்றதுக்காக அவன் பேரை சொல்றேன். அவன் என்ன அவன் பேர் சன்னி. அந்த மலையாளத்துல என்ன அதுக்கு மீனிங்னு எனக்கு தெரியாது. அவங்க அப்பா ஃபிஷர் மேனு. தினம் காலையில எப்படி என் தம்பி பிளைண்ட் ஸ்கூல்ல அழுவானோ அந்த மாதிரி அவன் அழுவான். காலையில வந்த உடனே மேல வர்றப்பவே அழுதுட்டு வருவான். என்னடா தம்பி அப்பா வேணுமா, ஃபிஷ் மீன் வேணுமாடா தம்பி? அப்பா வேணாம், மீன் தான் வேணும்னுவான். இந்த மழையில மாறாம மீனுக்கு அது கொஞ்ச நேரம் அவனை அப்படியே ரெக்ரியேட் பண்ணி, யாருப்பா மீன் வச்சிருக்கீங்க, என்ன மீன் கொடுங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் அவன் டைவர்ட் பண்ணி அவனுக்கு எதனா விளையாடு சொப்பு கொடுத்து அப்புறம் சரி பண்ணும். ஆனா வந்தோன்னு தினம் அழுதுந்தா வருவான்.
அது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். எப்படியே வசனம் எடுத்துட்டு வந்து எங்க தம்பிய சொல்லுவாங்களே, தம்பியா சம்பத்தியும் 10 நிமிஷம் ஆகுமா இவனுங்க 2 பேரை சமாதானப்படுத்த எவ்வளோ நாள் சொல்லின்னு இருப்பாங்க. அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு போன பிறகு நான் வேலைக்கு வந்த பிறகு கூட சொல்லுவாங்க, உன்னை பார்த்தோன்னா அவனுங்க 2 பேரும் இங்க உட்காந்து அழுவதா ஞாபகம் இடத்துக்கு கூட்டு போய் நிக்க வைப்பாங்க பெஞ்சு மேல. நீங்க எல்லாம் உட்காந்து தோல்ல கை போட்டுன்னு அழுவானுங்க. நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஆர்டிசிடி ஆள் அனுப்புங்க. இதுக்குள்ள 85 வந்துருச்சு சரிங்களா. ஜூன் மாசம் லீவ் முடிஞ்சு போயிட்டேன். போயிட்டு அங்க போய் வேலையில ஜாயின் பண்ணோம்னா ஆர்டிசிடி ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டாஃப் அனுப்புங்கன்னு சொல்லி வந்தது லெட்டரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து. 85ல திருப்பி ரிட்டர்ன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கால் பரிச்சை லீவ் விடுற அன்னைக்கு அவர் தான் கொண்டு போய் என்ன நாகர்கோயில்ல பஸ் ஏற்றுவாரு. ஏன்னா ட்ரெயின்ல போக முடியாது, 2 ட்ரெயின்லாம் மாத்தி எல்லாம் அனுப்ப மாட்டாரு. ஸ்ட்ரைட்டா ஒரு பஸ்ல உட்கார வச்சுடுவாரு. எங்க அம்மா பாரிஸ்ல பிக்கப் பண்ணிப்பாங்க. நாகர்கோவில்ல இருந்து பாரிஸா? நாகர்கோவில் நம்ம சென்னைக்கு? ஆமாய்யா. எப்படி பார்த்தாலும் 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஆகும் டீச்சர். ஆமாய்யா, வித்வுட் எனி இன்ட்ரோல். நான் முதல் நாள் அன்னைக்கு காலையில இருந்தே சாப்பிட மாட்டேன். ஏன்னா பாத்ரூம் வரும், யாருன்னா பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப் கேட்க முடியாது. ஃபுல் ஃபாஸ்டிங். ஏன்னா நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்களை இறங்கி போறோம், அவங்க எப்படி கைட் பண்ணுவாங்க, திருப்பி அதே பஸ்ல நம்மள ஏத்துவாங்களா போற பஸ்ல பேர்லாம் தொட்டு அம்மா நான் போறேன் வரியாம்மா நான் பத்திரமா கூட்டு போயிட்டு வரேன். இல்லைங்க சாரி எனக்கு பழக்கம் இல்லைன்னுடுவேன். அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்து போறப்போ சாயங்காலம் காலையில இருந்தே சாப்பிட மாட்டேன். போற வழியிலே எதுவும் சாப்பிட மாட்டீங்க? ஐயோ அது இன்னும் ஆபத்தாச்சு. அதெல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன். சாரி 8 மணிக்கெல்லாம் கரெக்டா நாகர்கோயில்ல நிப்பாரு. நான் பஸ் விட்டு இறங்கினோடனே கோணத்துக்கு பஸ் விட்டு கூட்டு போயிடுவாரு. அங்க போய் தான் திருப்பி ரிலாக்ஸ் ஆவேன். ஆனா ஒரு முறை கூட லேட்டா போனது இல்ல, லேட்டா வந்தது இல்ல. லீவ் அன்னைக்கு சாயங்காலம் கொண்டு போய் விட்டுடுவாரு. எல்லா பசங்க போற தொடங்குறப்பவே என்ன நைட்டு ட்ரெயின் ஏற்றி இது பஸ் ஏற்றி விட்டுடுவாரு. அப்ப ஸ்டேட் ட்ரெயின் இல்ல, அதுதான் ஒரு ப்ராப்ளம். அவர் வந்து திருநெல்வேலி வந்து என்ன ஏற்றி விட்டு போறதெல்லாம் சும்மா போச்சு. அவருக்கு ஒரு ட்ரெயின் அது இம்பாசிபிள். டேரக்ட் பஸ் இருந்தாலும் இது எனக்கு ஈஸியா இருந்தது. இதே அம்மா நிற்பாங்க, கூட்டிட்டு வந்துடுவாங்க. அம்மா ஏற்றி விட்டுட்டு அதே மாதிரி போன்ல சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து கூட்டு போயிடுவாரு. அப்ப செல் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் தகவல் கொடுத்து மக்களை. சரிங்களா. அதுக்கப்புறம் ஆர்டிசிக்கு லெட்டர் வந்தோடனே சார் என்ன உடனே அனுப்பிட்டாரு. இதுக்குதான் காத்திருந்தேன். சொல்லிட்டாங்க அந்த 1 வருஷம் நீங்க பாத்துக்கோங்க கரீம், அடுத்த வருஷம் அவளை எப்படியும் ஆர்டிசிக்கு நான் கூப்பிட்டுக்கிறேன். உங்களை நம்பி நாகரத்னம்மா அவன் உங்களை நம்பிதான் அவளை அவ்வளவு தூரம் நான் போட்டிருக்கேன் சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ல வேணா அவ என் பொண்ணுன்ட்டார் அவரும். அதுல எனக்கு அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே இல்லாம நல்லபடியா வந்து எந்த இது இல்லாம வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்து முடிச்சுட்டு ஆர்டிசி தம்பி 85 to 86. அப்ப உங்களுக்கு ஆர்டிசில என்னன்னு தெரியும், சிலபஸ் எல்லாம் எல்லாமே நல்லா தெரியும். அதுல வந்து 10 சைட்டட் பீப்புள் எம்ப்ளாயிஸ், 5 அன்எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டிசி எஸ்க்கு பிளஸ் ஆர்டிசி ஆர் ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் தானே அது. எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒரு 10 பேர், மொத்தம் 25 பேர், 26 பேர். எங்களுக்கு ஆசிரியரா இருந்தவங்க சுந்தரராஜ் சாரு, ராஜகோபால் சாரு, சேவியர் சாரு. சரிங்களா. அதுல வந்து அதுலயும் நல்ல சைட்டட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அதர் ஸ்கூல்ஸ் இருந்து வந்தவங்க கேரளால இருந்து வந்திருந்தாங்க, கர்நாடகா, ஆந்திரா, அந்த எல்லாம் மணவாடெல்லாம் இருந்தாங்க. எல்லாம் ஜாலியா இருந்தது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து மணவாடெல்லாம் இருந்தாங்களா? ஆர்டிசி ஆர்ல இருப்பாங்கல்ல. சரி 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 சரி. அது ஒரு முஸ்லீம் பையன் அப்துல் காதர், நல்ல சின்ன பையனா பட் ரொம்ப கியூட்டா நல்லா மூவ் பண்ணுவான். அவங்ககிட்ட அந்த மறந்து போகாத எனக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு பொழுதுக்காரங்க யாரா வந்து பேசினாங்கன்னா ஓட்ட உடச்சல் செஞ்ச மறக்க கூடாதுன்னு பேசுனேன். என்சிஆர்டி ப்ரோக்ராம் இன்னைக்கு ஸ்டில் ஐ எம் லிசனிங் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஹிந்தியில வரும். அது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமேன்றதுக்காக வேற ஒண்ணு. இங்கிலீஷும் வரும் உங்களுக்கு எல்லாம் வரும், பட் ஹிந்தியும் வரும். அப்புறம் வந்து ஆர்டிசி ஆர் நல்லா ஒரு சொர்க்கமா போச்சுன்னு வச்சுக்கோங்க. அன்எம்ப்ளாயிஸ் 5 பேருமே விஷுவலி சேலஞ்சு தான். எம்ப்ளாயிஸ்ல வந்து நானும் பத்மினி முடியாப்பன்னு சொல்லிட்டு சேலத்துல இருந்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க, கேள்விப்பட்டிருந்தீங்க.
அப்புறம் அந்த வேலூர் ஸ்கூல்ல இருந்து 2 டீச்சர்ஸ், அந்த மாதிரி அங்கங்க பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, யாரெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்களோ அவங்களும் வந்திருந்தாங்க. தர்மபுரியில இருந்து வந்திருந்தாங்க, எல்லாமே வந்திருந்தாங்க. அத 10 + 5 15 பேரு. சுந்தரா சார் வந்து ஆர்டிசிக்கு 6க்கு தான் அவரு மெயின். ஆனா எங்களே சேர்த்து எடுப்பாரு. ஒரு நாள் ஏன்னா எங்களுக்கு எடுக்கிறதால ஒரு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. தண்டங்கள்லாம் வந்து உட்காந்துருச்சுங்களா இன்னொரு அதில் செல்லமா, அதான் நல்லா இருக்கும். நல்லா கிளாஸ் எடுப்பார் தம்பி. ஐயோ அதெல்லாம் அவர் எங்கேயோ இருக்காரு, தெய்வ திருமகனா. அவர் கிளாஸ் எல்லாம் கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க அனாட்டமி ஆஃப் த ஐ எல்லாம் நீங்க திருப்பி படிக்கவே வேண்டாம். சைக்காலஜி ஆஃப் த பிளைண்ட் நீங்க படிக்க வேண்டாம். பிரெயில் வந்து ராஜகோபால் சார் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு, மறக்க முடியாது. சார் அபாக்க சொல்லி கொடுத்தாரு. ஒரு முறை கூட அவர் சொல்லி கொடுத்துட்டு அதை கரெக்டா நான் போட்டதாலே கிடையாது. என்ன சொல்லுவாருன்னா தப்புன்னு சொல்ல மாட்டாரு. சந்திரிகா லெட்டர்ஸ் மீட் டுமாரோன்னு என்னங்க சார் போயிடுச்சான்னுவேன். லெட்டர்ஸ் மீட்ன்னு சார் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார். இல்ல நிறைய பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்களே, போயிட்டு வரணும் வந்துடுவேன். அப்ப போயிடுச்சுன்னு அர்த்தம் அது. அப்புறம் வந்து தனியாலாம் போட்டு பார்ப்போம். அதே கணக்கு இங்க வந்து போட்டு காட்டினா ரைட்டா இருக்குதுன்னு நான் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட என்ன பண்ணுவோனோ தெரியாது. அவர் ஏன் தப்பா பார்த்து சொல்ல போறோம், நம்ம தப்பா போட்டா தானே. ரெண்டாவது இந்த பிரைலர் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால ஈஸியா நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்குள்ள பண்றதுக்கு ஈஸியா ஆச்சு, யாருடைய தயவு இல்லாம. டைட்டில் நீ டிக்டேட் பண்றியா, உனக்கு நான் பிரைல் பண்ணி தரேன், நீ எனக்கு டிக்டேட் பண்ணு. அப்பவே அதெல்லாம் இருந்ததா? பாலிசி. சரி சரி. சுந்தராசத்தை மாட்டிக்கும் தம்பி. தப்பு இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாரியா, நீ வேற. எடுத்துக்கிட்ட பழகுற மாதிரி பழகணும். அவ்வளவு அன்பும் ஆதரவும் காட்டுவாரு, அவ்வளவு சின்சியராகவும் சொல்லி தருவாரு. வெரி ஸ்ட்ரிக்ட். சரி, நீ டீச்சிங் பிராக்டிஸ் வந்து தம்பி. நாங்க படிக்கிற காலத்துல அப்சர்வேஷன் கிளாஸும் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆர்டிசி அதெல்லாம் இல்லையே, டைரக்டா டீச்சிங் பிராக்டிஸ். சரின்ட்டு சிலபஸ் கொடுத்தா போய் இந்த டீச்சர்கிட்ட போய் டைம் டேபிள் வாங்கிட்டு வாங்க. ஒருத்தருக்கு 5 டீச்சர் போட்டு கொடுத்தாங்க. நீங்க படிச்ச காலத்துல இருந்த டீச்சர்ஸ் இருந்தாங்களா அப்போ? தம்பி இப்ப வருது அங்கதான் சோதனையே. சரின்னு சொல்லிட்டு சந்திரிகா ஆனாரு. சரிங்க சார், யார் யாருங்க சார்? வசந்தா டீச்சர், செல்வராணி டீச்சர், தேவா டீச்சர். ஒரே ஒரு ஆள் கூட புது ஆள் போடல தம்பி. அது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவள் தான் சார் கண்ணில் வேற தண்ணி வர ஆரம்பிச்சு தான் தெரியும். அவருக்கு பாவம் கண்ணில் தண்ணி வருதுன்னு என்ன தெரிய போகுது. ஒண்ணுமே பண்ணல. 5 பேர், ஒரே ஒருத்தர் யாரும் கொஞ்சம் புதுசா வந்தவங்க, அவங்க சரியா எனக்கு பழக்கம் இல்லை. ஆனா கூட பரவாயில்ல, அவங்க சாதாரண லெசன் ஏதோ கொடுத்தேன். 4 பேர் வேதவழி டீச்சர். இதுல வேதவழி டீச்சர் தான் பாவம் கொஞ்சம் எனக்கு பயம் இல்லாத டீச்சர். நான் படிக்கிறப்ப 4ஆம் கிளாஸ் கணக்கெல்லாம் எடுக்கிறப்போ மண்டக்களோட திட்டிட்டு விட்டுடுவாங்க. எல்லாமே எனக்கு படிச்ச டீச்சர்ஸே தம்பி. அப்ப எப்படி இருக்கும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி. சாந்தா டீச்சர் அவங்க புதுசு. ஆனா 77 அப்பாயின்மெண்ட் ஆனவங்களும் அவங்க மட்டும் தான் எனக்கு பரிச்சயம் இல்லாத சைட்டட் டீச்சர். எல்லாருமே சைட்டடு. சரி, நம்ம டைம் டேபிள் கொடுத்துட்டு ஒரு பாட்டு போயிட்டாரு. போய் சிலபஸ் வாங்க போகணுமே, ஒரு சின்ன நப்பா ஸ்டாஃப் ரூம் போனேன். சரி, அவங்க எப்படி இருந்தாலும் முறையிட போறேன்னு. சரி, எல்லாமே படிச்ச டீச்சர்ஸ்ன்றப்போ கொஞ்சம் பயமா இருக்கு இல்லைங்க சார் கிளாஸ் எடுக்கணும். கழுத உருப்படுற வழியா பாரு அப்படின்னா. அப்ப அந்த அவங்க சொன்னாங்க சாந்தி டேவிட்ன்றாங்க, இப்ப கேட்காத ஒரு தண்டத்துக்கு திட்ட போறாரு, நம்ம திட்டு தான் வாங்கிட்டு வர போறீங்க. அவங்க கூட வந்தாங்க, ஆனா குரல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி போனேன். சரி, எனக்கு பயமா இருக்குண்ணா. ஐயா நீ வா, நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கோம், நீ வரமாட்டியா இருந்தா நாங்க பாத்துன்னு. சரி ரைட் விடு. அப்புறம் நல்லா கிளாஸ் எடுத்தேன். சிலர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சரி, எல்லாருமே இதுல சாந்தா டீச்சர் மட்டும் சரி, அவங்களுக்கு என்ன நான் புதுசா, எனக்கு என்ன அவங்க புதுசா தெரியாது. கிளாஸுக்குள்ள உட்கார மாட்டாங்க, ஆனா ஜன்னலாண்டா அங்க இங்க நிப்பாங்க. இவங்க எல்லாம் சபுக்குன்னு வந்து உட்காந்துப்பாங்க. நமக்கு தான் நான் நிறைய டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு தம்பியா. அதனால நம்ம டீச்சர்ஸ்ன்றது அது ஒரு தனி உதறல் இருந்தது. முதல் நாள என்னென்ன செய்யணும் கேட்டுட்டு போயிடுவேன். அதனால நல்லா கல்லு அசோகப்பட்டை எல்லாம் எழுச்சு நிறைய மேட்சுக்கெல்லாம். இல்ல இதுல என்ன டீச்சர், நீங்க படிச்சப்ப இருந்த ஸ்கூல் வகுப்பறை அந்த சூழ்நிலையும் நீங்க டீச்சிங் ப்ராக்டிஸ் போனப்ப இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? 2 வித்தியாசமா இருந்த மாணவர்கள் எப்படி இருந்தாங்க? மாணவர்களும் நல்லா கொஞ்சம் பிரைட்டா தான். மாணவர்களுடைய நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். கேள்வி கேட்கறதுல நல்லா ஸ்டாபியா தான் இருந்தாங்க. சில்ட்ரனா அப்ப கொஞ்சம் நிறைய இருந்தாங்க. அப்கிரேட் நிறைய ஆகல ஸ்கூலு.
சரிங்களா? ஆமா ஆமா. அப்பயும் கோயட் இருந்தது நீங்க டீச்சிங் படிச்சு போனப்ப? கோயட் இது இல்லையே, கேர்ள்ஸ் இல்ல. அப் டு 5th வரையும் தான் கோயட் இருந்தது. ஓ அப்படியா? நீங்க டீச்சிங் படி 85ல அப்படி இல்லையா? இல்லையா தம்பி, கேர்ள்ஸ் இல்லையே. ஓ அப்படியா? சரி சரி சரி. கேர்ள்ஸ்ல அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான தொகுப்பு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்க போனப்ப 8th இருந்து 6th 7th கேர்ள்ஸ் கிடையாது, பாய்ஸ் மட்டும் தான். ஆனா ஸ்ட்ரென்த் அதிகம். சரிங்களா? சேலம், தஞ்சாவூர், திருச்சி எல்லாம் அவங்க எல்லாம் அப்கிரேட் ஆன பிறகு இங்க ஸ்ட்ரென்த் குறைஞ்சது. ஏன்னா 6ஆம் கிளாஸ் நான் ரெகுலர் டீச்சரா வந்தப்ப 4 செக்ஷன் 40 பேர் 6ஆம் கிளாஸ்க்கு நல்லா கைட் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒன்னு 2 மிஸ்டேக் கேட்டாலும் நோட்ஸ் ஆப்ல கை வைக்கல, தனிப்பட்ட முறையில சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கும் வந்து பழகுன இடங்கிறனால கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும். கொஞ்சம் ஜாலியா இல்ல, பயமா இருந்தது தம்பி. பயமா இருந்ததா? ஒரு மாடல் சியர் இருந்தது. எல்லாரும் ஜாலியா போயிட்டு நான் முடிச்சுட்டு வந்தேன் நான் அப்படி சொல்ல முடியும். என்ன குழந்தைங்க வரேன்னு வருவாங்க, கேட்பாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா ஜோக் அடிப்பாங்க. அது இந்த ஆர்டிசிஆர் பசங்களாம் அதர் ஸ்டேட்ஸ் இல்ல, அவங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா நல்லா மூவ் பண்ணுவாங்க. இந்த மிஸ்டர் நேருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் என் கிளாஸ்மேட். அவரு கோயம்புத்தூர்ல கடைசியா இருந்தவர் போனவரு. இங்க பிளைண்ட் ஸ்கூல்ல வார்டனா இருந்தவர், எங்கெங்க இருந்துட்டு வந்தவர். அவரு நண்பான்வாரு. அதனால அது அவர் இருந்தாரு ஜென்ஸ்ல பார்த்தா அந்த ஆர்டிசில எஸ்ல. லோக்கல் டூர்ல கூட்டு போனாங்க. நல்லா டெல்லி, ஆக்ரா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி 2 பிளைண்ட் ஒரு டீச்சருக்கு, ஒரு சைட்டட் டீச்சர் எஸ்கார்ட், அப்படியெல்லாம் நல்லா குரூப் பிரிச்சு ஆர்கனைஸ் பண்ணி நல்லா கூட்டு போயிட்டு வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம், நிறைய கத்துக்கிட்டோம், எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம். திருப்தியா எக்ஸாம் எழுதி நல்லபடியா பாஸ் ஆயிட்டோம். பிளைண்ட் சைக்காலஜின்னு சொல்லி என்ன சொல்லி கொடுத்தாங்க? சைக்காலஜி தம்பி, அது நிறைய நமக்கு சைக்காலஜி ஆஃப் த பிளைண்ட் தனியாவே இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து இவங்களுடைய மைண்ட் ரீடிங், சைட்டடோட மைண்ட் ரீடிங் வேற, நம்ம பசங்களோட மைண்ட் ரீடிங் நிறைய கம்மி. ஏன்னா 80% ஆஃப் த நாலேஜ் இஸ் ரிசீவிங் த்ரூ ஐஸ். சரிங்களா? அதை காம்பன்சேட் பண்ணோம்னா அதர் 4 senses we have to use. அப்ப அதுக்கு you have to spend more time, individual attention. இதெல்லாம் you have to spend more time. இப்ப இருக்கிற பாடத்திட்டத்துல ஸ்பெஷல் பிஹேவியர்ல ஒரு சொன்னார், பிளைண்டுக்கு சைக்காலஜி என்ன இருக்கு, சைக்காலஜில ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற சொன்னாரு. வெரி சாரி. அவங்களுடைய செட்டப் ஆஃப் மைண்ட் வந்து ஃபேமிலி வந்து வேற டிஃபரன்ஸ் கேட்டகரிஸ்ல இருந்து வர்றாங்க பீப்புள். கண்டிப்பா. சரியா? ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து சைல்டு சில்ட்ரனுக்கு எல்லா ஃபேமிலியில ஓரளவுக்கு அதுலயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. குடிகார அப்பாவும் இருக்காரு, அப்பாவும் இருக்காரு. சைட்டட் சில்ட்ரனுக்கே அப்படி இருக்கு. அப்படின்றப்ப நம்ம விஷுவலி சேலஞ்ச வச்சிருக்கிற ஃபேமிலில எல்லாரும் பாசிட்டிவா கொண்டு போக மாட்டாங்க. 4 கேட்டகரிஸ், அதுதான் அங்கதான் மெயினா வந்தது. அங்க சொல்லி கொடுக்கறப்பதான் எனக்கு அது தெரியும், அதுக்கு முன்னால தெரியாது. அதுதான் ஓவர் ப்ரொடெக்ஷன், ரிஜெக்ஷன், ஓப்பன் ரிஜெக்ஷன், ஓவர் பொசசிவ், அந்த இது அக்செப்டன்ஸ் ஆசிட்டிஸ். 4 கேட்டகரி. இந்த 4 கேட்டகரி தான் சைக்காலஜியே. இதுலதான் வச்சு பிளைண்டோட லைஃபே அமைஞ்சிருக்கு. குடும்பத்துல தொடங்குது சாமி. சொல்லுங்க, யாருன்னா கேட்டாங்கன்னா ஃபேமிலியில தொடங்குதுப்பா ஒரு பிளைண்டோட வெல்ஃபேரு. அவங்களுடைய முன்னேற்றமும் சரி, அவங்களுடைய பின்னடைவும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த ஃபேமிலியை வச்சுதான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது மேல நீ கட்டணம் எழுப்புற. அது பேச சரியில்லைன்னு நீ தான் பேச மாத்துற. அதுதான் உன் டியூட்டி. அதுக்குதான் உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. உனக்கு அந்த சைக்காலஜி தெரிஞ்சதான் உங்களை வழி கொண்டு போக முடியும். ஒரு சைல்டு அடமெண்டா இருக்கும், ஒரு சைல்டு ஓவர் லீனியன்டா இருக்கும், ஒரு சைல்டு பிரைட்டா இருக்கும், ஒரு சைல்டு டல்லா இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அதனாலதான் குழந்தைங்கள 1:8 போட்டது காரணமே அதுதான். ஒரு டீச்சருக்கு 8 குழந்தை தான். ஏன்னா நீங்க 3 டைமென்ஷனல் ஷேப் மேக்சிமம் நம்ம 8th காட்டி நம்ம பாடம் நடத்தணுமே. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தொட்டு காமிக்கணும். சரிங்களா? அதனாலதான் கிளாஸோட லிமிடேஷன்ஸ் கம்மியா வச்சிருந்தது காரணம் அதெல்லாம் அதை படிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணதாலதான் நமக்கு சிலபஸ் சேம் சிலபஸ். ஆனா ஒரு குழந்தைக்கு ஒரு வார்த்தையை வந்து நீ வந்து என்ன பண்ண, ஒரு போர்டுல எழுதி போட்டீங்கன்னா 40 குழந்தை பாத்துரும். சரிங்களா? இதெல்லாம் தான் சைக்காலஜி. 40 குழந்தை பாத்துரும். இங்க நீ ஒரு குழந்தைக்கு டேபிள்னாவே நீ பழக்கமான பொருள் தானே டீச்சர் சொல்ற. சரி, பழக்கம் இல்லாத ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது யூ ஹேவ் டு ஷோ
ஆமா டேஸ்ட் பண்ற பொருளா இருந்தா டேஸ்ட் பண்ணி காட்டணும். தொட்டு பாக்குறதும் தான். அதுக்கு நெருப்பு சூடுன்ட்டு கொண்டு போய் அவன் கையை நெருப்புல வச்சுக்க முடியாது. அது முடியாது. சரிங்களா? ஏதாவது ஒரு பொருளை கொஞ்சம் லேசா சூடாக்கிட்டு, இப்போ ஒரு டீயே ஊத்திட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டம்ளர் அடிப்பட்ட வச்சு பார்த்தா சுடுது. சூடெல்லாம் தெரியாம இருக்காது. இருந்தாலும் நீ டீச்சிங் பிராக்டிஸ் ஆனா யூ ஹேவ் டு ஷோ தான். சுவைகள்னு எடுத்துக்கிறீங்க, 6 சுவைகள்னு எடுத்துக்கிறீங்க. அவனுக்கு தெரியும் லைஃப்ல. ஆனா நீ என்ன பண்ண டீச்சிங் பிராக்டிஸ் அப்ப அவனுக்கு தான் ஏற்கனவே நீ இப்ப தெரியும்டா உனக்கு ஆரம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு நீ போக முடியாது. முறைப்படியா இருந்தா நிச்சயமா நிச்சயமா அவனுக்கு தெரியுது தெரியல, அவனுக்கு பேர் கூட சொல்லாம எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா வீட்டுல இருப்பாங்க, இதுதான் அது அதுதான் இதுன்னு கணக்கு இருந்திருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஏதோ வயசுக்கு நீ திண்ணியா ஓரத்துல உட்காந்தியான்னு. ஆனா நம்ம டியூட்டி அப்படி கிடையாது. அவனுக்கு தெரிய வைக்கணும், இதுதான் இது, வாட் இஸ் வாட். சரிங்களா? இது முடிச்சிட்ட உடனே நல்லபடியா ஆர்டிஸ்ட்ல நாங்களே எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். ரிலீவிங் ஆர்டர் கொடுக்குறாங்க. ரிலீவிங் ஆர்டர் கொடுக்குறப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த 5 அன்எம்ப்ளாய் கேண்டிடேட் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க பிளஸ் நானு, சாந்தி டேவிட், இன்னொரு 2 பேர் யாருன்னு ஞாபகம் இல்ல, 9 பேரையும் ஒன்னா தூக்கி திருச்சிக்கு போட்டாங்க. டைட்டட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வாயில பேசுவாங்க, கண்ணில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்ப்பாங்க, கையில டைப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வித்தவுட் மிஸ்டேக் அடிக்கிற ஒரே ஒரு ஆள் நான் மனசாட்சியோட என் சம்பளம் முழுக்க நல்ல பயனுள்ள முறையா எப்போ வாங்கினேன்னா, மாமியார் நிச்சயம் மருமகளும் இருக்கா, மருமக நிச்சயம் மாமியாரும் இருக்காங்க தம்பி. ஒரே என்ன வந்து தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்